தமிழ்நாட்டில் நேற்று பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாட்டெல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருந்தார். என்ன மாடெல்லாம் வாக்காளர் உரிமை கேக்குது. மக்கள் ரொம்ப ராடிக்கலா போறாங்க. இன்னொரு அரசியல் தலைவர் மரமேறிட்டு இருக்காரு. So we are saying everything. அவங்க பண்றது எதுவும் உங்களுக்கு தப்பு சரின்னு இல்லைங்க. எல்லாரும் ராடிக்கலா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய மனசை கவரணும். மக்கள் அப்பதான் ஓ இவங்க ஒரு மரமேறி ஏதோ பண்றாரு, மாற்றத்தை இவர் கொடுப்பாரா பாக்குறாங்க. வேளாண்மை செய்யக்கூடாது, அது பழமைக்கு இழுத்துட்டு போறது. ஆடு மாடு மேய்க்கக்கூடாது, அதுவும் பழமைக்கு இழுத்துட்டு போறது. அது ஒரு குலத்தொழில். வேளாண்மை செய்து படிக்காதவன் செய்யற தொழில்னு கற்பிச்சவன் அந்த அயோக்கிய பெயர். ஆடு மாடு வளர்க்கறதை அவமானம் சொன்னவன் யாரு? அது எவ்வளவு பெரிய செல்வம், எவ்வளவு பெரிய பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம்ங்கிறது. ஏன் நீ அதை கொச்சைப்படுத்தின? பால் முட்டையெல்லாம் எங்க இருந்து வரும்? இங்க தேவை அப்படியே இருக்கும், அங்க விளைச்சல் இருக்காது, உற்பத்தி இருக்காது. இப்ப வறுமை வரும்ல, பஞ்சம் வரும்ல, எப்படி எதிர்கொள்வ?